எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். நீங்க ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தீங்க இன்று, அதாவது மே 5ஆம் தேதிக்கு மேல நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப அதற்கேற்ற மாதிரியே இன்று காலை அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்த மழை என்பது நீடிக்குமா? இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அப்படியாக இருந்தால் அது எத்தனை நாள்? வணக்கம் அம்மா, வணக்கம். ஏற்கனவே நம்முடைய அறிக்கையின்படி மே 5ஆம் தேதிக்கு மேல் மழை தொடங்கினாலும் சென்னையை 8ஆம் தேதி அதிகாலை தொடும் என்று அறிவித்திருந்தோம். அதன்படி இன்றைக்கு சென்னை மீனம்பாக்கம், பொடிச்சலூர் பகுதிகள் எல்லாம் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதே போல உள்ளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு ஆந்திர மாநிலம் விஜயவாடா மற்றும் ஹைதராபாத்தில் தொடங்கிய மழை இருகாற்று இணைவு என்பது படிப்படியாக தெற்கு ஆந்திர பகுதியில் ஏற்பட்டு அதிகாலையில தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களை தொடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மழை பொழிவானது நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பின் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரம் தொட்ட மழை, பிறகு கர்நாடக எல்லையோரமும் கனமழை பொழிவை காற்றுடன் இடிமழை பொழிவை கொடுத்தது. அந்த மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டம் வரைக்கும் கிடைத்திருக்கிறது. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் வரைக்கும் கிடைத்தது. இந்த அதிகாலை நேரத்துல, காலை நேரத்துல பாத்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருத்தணி பகுதிகள்லாம் கொடுத்த மழை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு காலையில நுழைந்து நல்ல கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது ஊத்தங்கரை பகுதியிலிருந்து நுழைந்த மழை, அதாவது மேக உற்பத்தியானது தொடர்ந்து செங்கம், ஆரணி, போலூர் மற்றும் வந்தவாசி அப்படியே திருவண்ணாமலை பகுதிகள்லாம் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு செஞ்சி மற்றும் திண்டிவனம் பகுதிகளுக்கும் விழுப்புரம் மற்றும் திருக்கோயிலூர் பகுதிகளுக்கும் கொடுத்து இன்னும் சற்று நேரத்துல மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் வரைக்கும் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பன்ருட்டி பகுதிகளுக்கு காலை 7 மணிக்கு தொடங்கிய மழை அது கடலோரம் வரைக்கும் முன்னேறி கொண்டிருக்கிறது. விருதாச்சலத்திற்கும் கொடுக்கும். வடலூர் மற்றும் அதனை தாண்டி குறிஞ்சிப்பாடி மற்றும் பரங்கிப்பேட்டை, புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, சிதம்பரம் பகுதிகளுக்கும் பிச்சாவரம் பகுதிகளுக்கும் கொடுத்து சீர்காழி மற்றும் திருமுல்லைவாசல் பகுதிகளுக்கும் பழையாறு போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு இன்று காலை வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு காரணமாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் குளிர்ந்து விட்டது. அக்னிக்கு ஆயுள் 6 நாள் என்றும் பிறகு 8 நாள் என்று அறிவித்திருந்த நிலையில 8ஆம் தேதியுடன் அக்னி நிறைவடைகிறது. தென் மாவட்டங்கள்ல மட்டும் இன்னும் சரியாக மழைப்பொழிவு கிடைக்காத நிலையில வெப்பம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அக்னி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த திருநெல்வேலி, மதுரை மற்றும் திருச்சிக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் கொஞ்சம் வெப்ப அலை இருந்தாலும் இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. குறிப்பாக கேரள எல்லையோரத்துல இன்னும் சரியாக மழைப்பொழிவு தொடங்கவில்லை. கர்நாடக, கேரள, ஆந்திர எல்லையோரத்தில் கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை இன்றைக்கு கேரள எல்லையோரத்திலும் தென் மாவட்டங்களிலும் இன்றைக்கு தொடரும். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வங்க கடலோரமும் தொடரும், தீவிரமடையும். தமிழ்நாட்டுல படிப்படியாக வரக்கூடிய 14ஆம் தேதி வாக்குல தமிழ்நாட்டின் கீழடுக்கில, அதாவது மன்னார் வளைகுடா, இலங்கை மற்றும் குமரிக்கடல், அரபிக்கடல், கேரளா, கர்நாடகாவின் தெற்கு பகுதியை இணைக்கும் கீழடுக்கில ஒரு காற்று சுழற்சி ஏற்பட போகிறது. இந்த காற்று சுழற்சி காரணமாக வரக்கூடிய 15ஆம் தேதியை மையமாக வைத்து 14, 15, 16 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு பரவலாக சற்று கனமழை முதல் கனமழை பொழிவு வரைக்கும் பரவலான மழை பொழிவு கிடைக்க போகிறது. ஆக சென்னைக்கு இன்றைக்கு மழை பொழிவு இன்று இரவு கிடைக்கலாம், நாளை அதிகாலைக்குள். வரக்கூடிய நாட்கள்ல வாய்ப்பு கடலோர மாவட்டங்களுக்கு வெவ்வேறு இடங்கள்ல அமைந்து கொண்டே இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் குறைவான மழை பெய்த இடங்களுக்கும் வரக்கூடிய 15ஆம் தேதியை மையமாக வைத்து சென்னை உட்பட பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.